வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஈஸியான க்ரீமியான ஒரு இறால் குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட அந்த சப்போர்ட் தான் எனக்கான மோட்டிவேஷன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இறால் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டுட்டேன். எண்ணெய் சூடாகி கொண்டிருக்குது. இதுக்குள்ளே வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு காற்றைக்க வேண்டிய அளவு போட்டேன். வெந்தயம் காற்றைக்க வேண்டிய அளவு, பெருஞ்சீரகம் ஒரு காற்றைக்க வேண்டிய அளவு போட்டிருக்கேன். ரெண்டும் வந்து பொரியட்டும். இப்போ நான் இதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இருக்கையில், அதனால் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். அது வதங்கட்டும். அது நல்லா வதங்கி கொண்டிருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டேன்னு சொன்னால் நல்லா வதங்கி கொள்ளும். அப்போ அதுக்காக உப்புத்தூளை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் அந்த வெங்காயத்தில் உப்பும் வந்து சேர்ந்தால் ஒரு சின்னதாக ஒரு டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி கொண்டு வரக்குள்ளே இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் நாங்கள் வெங்காயத்தை சைட் பண்ணிவிட்டு நடுவில் இடித்து வச்சுருக்க உள்ளியை போட்டுக்கொள்கிறோம். உள்ளி வந்து வதங்குறத விட பொரிஞ்சுதுன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக நான் அதனால் உள்ளியை வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். இது வதங்குறத விட பொரிகிறது பெட்டராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கிட்டது. நான் இப்போ இதில் கருவேப்பிலையும் ரம்பையையும் சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பிலை ரம்பை சேர்த்து அந்த ரம்பையின் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். கறிக்கு இன்னொரு கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ நான் இதில் தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி பழம் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். ஓகே, இதுக்குள்ளே இப்போ நான் மஞ்சள் தூள் போடுறேன். எங்கட விட்டு குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கீழே அந்த வதங்கின உள்ளி, வெங்காயம், தக்காளி பழம் இருக்குதானே, அதோட இப்போ இந்த நாங்கள் போட்ட இந்த தூள், உப்பு, மஞ்சள் தூள் இருக்குதானே, அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த தூள் வந்து வறண்டு வரக்குள்ளே அந்த கறியின் கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். நல்லா இருக்கும். பார்க்க கலர் அப்படி இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் அதோட விட்டுட்டேன். தேங்காய் பாலை விட்டுட்டு நல்ல வடிவாக அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்க, குழம்பு லேசாக கொதிச்சு கொண்டு வருது. அந்த குமிழி எல்லாம் விட்டு வருது, தெரியுது தானே. அப்போ இந்த டைமில் கொஞ்சம் நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற பழப்புளியையும் இதோடு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். சின்ன ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தா காணும். உங்களுக்கு பார்க்க தெரியும் குழம்பின கலர் இப்போ மாறிக்கொண்டு வருது. இந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் இருக்குது தானே, இந்த இறாலை இந்த குழம்புக்குள்ளே இப்போ நாங்கள் போட போகிறோம். ஓகே, பாருங்க, நான் இப்போ இந்த குழம்புக்குள்ளே நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த இறாலை போட போகிறேன். தனியாக இதில் இறால் மட்டும் இல்லை, நான் இறாலோட தலையையும் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இறாலோட தலையை பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். இறாலோட தலை நல்லபடியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போடும்போது இறால் நல்லா சாஃப்டாக இருக்கும். இறாலோட தலை வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது ரெண்டும் சேர்ந்து வரக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். அடுப்பை குறைச்சி வச்சு கொதிக்க வச்சேன்னா, இப்போ பாருங்க குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு சொல்லி நல்லா
குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக க்ரீமியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த இறால் குழம்பு வந்து நாங்கள் இப்போ சூடான சோறோடு சாப்பிடலாம், இடியப்பத்தோடு சாப்பிடலாம், எங்களோட வெள்ளமா புட்டோடு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டான சூட்டாகும் இந்த இறால் குழம்பு. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். ப்ளீஸ் மீண்டும் ஒரு முறை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.